ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். கோல்டு நிஃப்டி ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 2 மாதம் கன்சால்டேஷன் நடந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிரேக் அவுட் வந்து பையிங் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கா? இது வந்து இப்போ நியூ ஹால் டைம் தொடுமா? இதுக்கப்புறம் வந்து எந்த இடத்துல பையர் வந்து ஒரு வேளை வீக் ஆகுவாங்க, செல்லர் எப்போ வந்து மார்க்கெட்டை கையில் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது? இதெல்லாம் பற்றி கிளியராக வந்து செக் பண்ணிடலாம். நம்ம லாஸ்ட்டாக வந்து அனலைஸ் பண்ணுறத வச்சு மார்க்கெட்டில் வந்து கடைசியாக இப்போ என்ன நடந்திருக்கு, இதுக்கப்புறம் வந்து நியூ ஹால் டைம் வந்து நிஃப்டி தொடுமா, கோல்டு திரும்பவும் புதிய உச்சத்தை அடையுமா, இது எல்லாத்தையும் வந்து பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பிஹேவியரை வச்சு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம கொடுக்குற லெவலை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை வச்சு கிளியராக வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து உங்களால் ஈஸியாக வந்து கேட்ச் பண்ண முடியும். இப்போ வாங்க மார்க்கெட்டுக்குள்ளே போகலாம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். லாஸ்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வீக்ஸாக வந்து 2 மாதமாக வந்து மார்க்கெட் ஒரே இடத்துல வந்து கன்சால்டேஷன் நடந்துட்டு இந்த வாரம் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கலாம்? பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா புதுசாக வந்து மார்க்கெட் வந்து நியூ ஹையை போய் தொடுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்றதை நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ இந்த பிரேக் அவுட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்றதையும் நம்ம கிளியராக வந்து அனலைஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மார்ச் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து மார்க்கெட் வந்து இந்த 24,400 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்தாங்க. ஸோ கீழே வந்த கையோட இமீடியட்டாக வந்து பையர் மார்க்கெட்டை எப்போ ட்ரை பண்ணி மேலே போனாங்களோ அப்போலேருந்து இந்த 24,400 லெவலில் வந்து மார்க்கெட் வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 5 மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 24,400 லெவலை தாண்டி மேலே கொண்டு போய் க்ளோசிங் வைக்க முடியல. செல்லர் வந்து ஒவ்வொரு டைம் மேலே கொண்டு போதும் மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வந்துக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இந்த 24,400 லெவல் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் நடந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து லாக் ஆயிடுச்சு. அதாவது செல்லரும் மார்க்கெட்டை நல்லா வேகமாக கீழே கொண்டு வர முடியல, பையர் வந்து கொண்டு போகாமல் ஒரே இடத்துல வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது செல்லர் வந்து ஸ்ட்ராங் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இப்போ இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லர் எவ்வளோ வேகமாக இருந்தாங்களோ அது வந்து இதில் பாதியாக குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து ஃபுல்லாகவே வந்து செல்லர் வந்து வீக் ஆகிட்டாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ ஒரு விஷயம் வந்து தெளிவாக தெரியுது. மார்க்கெட் வந்து 23,800லேருந்து 24,400 லெவலுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்டே இருக்காங்க. ஒரு டைம் மார்க்கெட் மேலே கொண்டு போவாங்க, செல்லர் மார்க்கெட்டை மறுபடியும் கீழே கொண்டு வருவாங்க, திரும்பவும் பையர் வந்து மார்க்கெட்டை வந்து டேக் ஓவர் எடுப்பாங்க. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி இருக்கும் போதே நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவேன். மார்க்கெட் ஒரு வேளை கன்சல்டேஷன் நடக்குது அப்படின்னா அந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போயிட்டாங்கன்னா இதோட கண்டினியூட்டி வெயிட் பண்ணி மறுபடியும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடணும். ஒருவேளை அப்படி இல்லை, அகைன் இந்த ஜோனுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா மறுபடியும் வந்து திரும்பவும் செல்லர் வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டே கேண்டில் காட்டுறேன் பாருங்கள். டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் அனலைஸ் பண்ணி போட்ட வீடியோலையுமே காட்டியிருப்போம். மார்க்கெட் வந்து சின்னதாக இந்த ஜோனுக்குள்ளே வந்து பிரேக் அவுட் பண்ணி லாக் பண்ணாங்க. பட் அகைன் வந்து இமீடியட்டாக வந்து பிரேக் அவுட் கொடுத்து இங்கே பாருங்கள் அந்த 23,800 லெவலில் வந்து பிரேக் அவுட்டே கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு கன்சல்டேஷன் ஜோனை பொறுத்த வரைக்கும் கொடுத்து கீழே வந்துட்டு அடுத்த நாளே நெக்ஸ்ட் நாளே பாருங்கள் மார்க்கெட் ஒரு நல்ல கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு. இங்கேருந்து மார்க்கெட்டை வந்து பையர் டேக் ஓவர் எடுத்து இமீடியட்டாக வந்து மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ வந்து இதை பிரேக் அவுட் பண்ணாங்கல்ல வேகமாக, இதே த்ரூவில் ஏன் மார்க்கெட் மேலே போகலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மார்க்கெட் இங்கே வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். எங்கேருந்து வருதுன்னா 23,600 லெவல்லேருந்து மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ 23,600 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி கிட்டத்தட்ட 24,600 1000 பாயிண்ட் வந்து மார்க்கெட் வந்து மூவ் பண்ணிட்டாங்க. ஒரே கிளியர் ஸ்கெட்சாக பாருங்கள், 1000 பாயிண்ட் வந்து இந்த ஒரே இடத்துல வந்து நமக்கு வந்து மூவ்மெண்ட் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்கும் கன்சால்டேஷன் நடந்து புதுசாக பையர் உள்ள வரதுக்கான ஒரு ஜோன் வந்து தேவைப்படுது. அதே மாதிரி இந்த இடத்தையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. பண்ணி ஒவ்வொரு டைம் மார்க்கெட் கீழே வந்தாலும் க்ளோசிங்கே பாருங்கள் பையர் தான் மேலே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பையர் வந்து இந்த லாஸ்ட்டாக ஃபைனலாக நடந்த மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இமீடியட்டாக வந்து செல்லர் டேக் ஓவர் எடுக்க முடியுமான்னு கேட்டால் 23,800 லெவலை இதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணாமல் செல்லர் வந்து உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. சரிங்களா? ஸோ வந்து மார்க்கெட்டில் நிறைய கேப் அப் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னாலுமே வந்து என்ன அர்த்தம்னா பையர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் ஹோல்டு பண்ணுறாங்கன்னு அர்த்தம். நான் ஒரு விஷயம் தெளிவாக சொல்லுவேன். மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து கன்சால்டேஷன் நடக்கிற ஜோனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இதை நம்ம நிறைய வீடியோவில் சொல்லுவோம். அதோட பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இருக்கணும். இங்கே பாருங்கள் இதே தான். இப்போ இங்கே கன்சால்டேஷன் நடந்துகிட்டே இருந்துச்சு, கீழே வர ட்ரை பண்ணாங்க, ஆனால் பையர் வந்து ஒரே வேகமாக கொண்டு போயிட்டாங்க.
இப்போ சப்போஸ் மார்க்கெட் இங்கே இன்னொரு ஒரு வாரம் 2 வாரம் வெயிட் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுது, 25,000 லெவலில் தொடுது, 5,400 தொடுது. ஒருவேளை மறுபடியும் ஏதாவது பேட் நியூஸோ இல்லை ஏதோ ஒரு கொலாப்ஸ் ஆகுது, மார்க்கெட் கீழே வருது அப்படின்னா இந்த ஜோன்லலாம் மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணாது, ரொம்ப வேகமாக வந்து மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி கொண்டு வரும்போதே நம்ம வந்து வந்துடலாம். இப்போ மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. ஸோ இப்போதைக்கு கிளியர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் பையிங்கான ட்ரேடு தான் இருக்குது. இப்போ வந்து இந்த இடத்துல ட்ரேடெல்லாம் மிஸ் பண்ணவங்க நெக்ஸ்ட் மண்டே ஓப்பன் ஆகுது அப்படின்னும் போது நம்ம எப்போ ட்ரேட் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து 24,700க்கு மேலே வந்து எப்போ க்ளோசிங் வைக்குதோ, ஸோ இதுக்கப்புறம் வந்து புது பையிங்கான ஆர்டர் வந்து கிரியேட் ஆகி மேலே கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அகைன் திரும்பவும் கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நமக்கு வந்து 24,700 லெவலை வந்து பிரேக் அவுட் பண்ணட்டும். ஸோ 24,700 லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து உங்கள் கைக்கு வரும். இப்போ லாங்கில் மார்க்கெட்டை ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஸ்டாக் வைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாமே வந்து நிஃப்டியை ஃபாலோ பண்ணும்போது இப்போ நிஃப்டி 50 வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து போகுதுன்னா இதோட கண்டினியூட்டியாக வந்து ஸ்டாக்குங்களும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்படின்னும் போது இதோட நெக்ஸ்ட் லெவல் வந்து சில கேப்லாம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, அதை போய் ஃபில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை பிரேக் அவுட் கொடுத்து போகிறாங்கன்னா 25,000 வந்து ரவுண்ட் லெவல் இல்லைங்களா? ஸோ 25,000 லெவல், அதுக்கப்புறம் இங்கே கேப் விட்டாங்க பாருங்க 25,200, அப்புறம் வந்து 450, அப்புறம் வந்து 25,600, அப்படியே 26,000 அந்த மாதிரி லெவல் வந்து போயிட்டுருக்கும். ஸோ இப்போதைக்கு குளோபல் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பொறுத்தும் இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்னும் போது யூஎஸ் மார்க்கெட்லேயே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்துருக்க மாட்டோம், சாரி. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தாலும் யூஎஸ் மார்க்கெட்டும் இதே மாதிரி தான் வேகமாக கீழே வந்தாங்க நாஸ்டாக்கு. பட் இமீடியட்டாக பாருங்கள் லாஸ்ட் 1 வீக்கில் வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பையிங் மூமெண்ட் கொடுத்து ப்ரீவியஸாக இருந்த ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட்டை போய் ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஏன்னா நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு புல்பேக்கே கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து பையரை பொறுத்த வரைக்கும். அதேனால வந்து இப்போதைக்கு வந்து ஸோ நிஃப்டியும் வந்து ஃபேவராக அப்சைடு போயிட்டுருக்கு, குளோபல் மார்க்கெட் கண்டிஷனும் ஓரளவுக்கு ஃபேவராக இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து செல்லிங்கான ட்ரேடை போய் இமீடியட்டாக வந்து இங்கே எதுவும் எடுக்கக்கூடாது. அப்போ செல்லிங்கான ட்ரேட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வேணும், அது வராமல் எடுக்க முடியாது. அப்போ நெக்ஸ்ட் வீக் கேண்டில் இன்னும் எப்படி க்ளோசிங் வைக்குதோ அப்படின்றத பொறுத்து தான் செல்லிங்கான ட்ரேட் போகணும். ஸோ இந்த வீக் வந்து செல்லிங்கான ட்ரேட் வந்து கை வைக்கலாம்னா இப்போதைக்கு வைக்கக்கூடாது. ஸோ சில கன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு செல்லிங்கான ட்ரேடு கொடுக்குது, திரும்பவும் கீழே வருது, திரும்பவும் பையர் ட்ரை பண்ணுறாங்க, திரும்பவும் செல்லர் கீழே வராங்க, இந்த மாதிரி லோ 2 டைம் பிரேக் அவுட் பண்ணி வருது அப்படின்ற பட்சத்தில் தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல போய் செல்லிங்கான ட்ரேட் எடுத்து நம்ம லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மார்க்கெட் மேலே போகுது, உங்கள் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுனாலும் ஒவ்வொரு டைமும் பையிங்கான ட்ரேடு கிடைக்கிது போது மட்டும்தான் வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ இதே மாதிரி அடுத்து கோல்டு பார்த்துடலாம். இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, நம்ம கோல்டு வந்து இந்த மந்த்லி அனலைஸ் பண்ணும் போதே சொன்னோம், மார்க்கெட் வந்து 4,400 வந்து லாஸ்ட் மந்த்தே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். கண்டினியூவாக வந்து செல்லிங் வருது. ஸோ வந்து மார்க்கெட் ஹோல்டு பண்ணிச்சுன்னா 4,000, ஸோ கரெக்டாக வந்து 4,200 லெவல்லையே வந்து மார்க்கெட் சின்னதாக வந்து வெயிட் பண்ணாங்க. ஸோ அகைன் இந்த டைம் வந்து பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிட்டுருக்காங்க. ஸோ இது நல்ல ஸ்ட்ராங்கான பையிங் ட்ரெண்டாக வந்து எப்போ ஸ்ட்ராங் ஆகும்னா 4,600 லெவலை எப்போ பிரேக் அவுட் பண்ணுறாங்களோ அப்போ தான் கோல்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் லெவலில் வந்து நல்லாவே கொஞ்சம் அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கோல்டும் கிட்டத்தட்ட 2 மாதமாக வந்து கன்சால்டேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வீக்லி கேனில் பொறுத்த வரைக்கும் தெரியும், ஒரே இடத்துல தான் மார்க்கெட் வந்து கன்சால்டேஷன் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. பண்ணி ப்ரீவியஸாக பாருங்கள், பையர் வந்து எந்த இடத்துல இருந்து ரிஜெக்ட் பண்ணி வந்தாங்களோ இந்த இடத்துல போய் மார்க்கெட் வந்து ஹோல்டு பண்ணிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பட் இன்னுமே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் வந்து தேவைப்படுது கிளியர் கட்டாக பையிங் சைடு போகிறதுக்கு. ஸோ என்ன நடக்கும்னா 4,000 இங்கேருந்து போகும்போது 400, இந்த 500 லெவல் இந்த இடத்துல வந்து அகைன் வந்து செல்லர் மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வரதுக்கான ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன், மார்க்கெட் வந்து 4,600 லெவலை தாண்டி க்ளோசிங் வச்சுட்டாங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் வந்து இப்போதைக்கான மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்குன்னு. ஸோ இமீடியட்டாக மார்க்கெட்டில் இப்போதைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 வீக் மூவை வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க. அப்போதைக்கு இமீடியட்டாக ட்ரெண்டு டே ஓப்பனிங்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பையிங் சைடு தான் இருக்குது. ஸோ அகெயின் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா 4,200 லெவல் இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும். மறுபடியும் மார்க்கெட் கீழே வந்தாலும் இங்கேருந்து பையர் வந்து மார்க்கெட்டை மறுபடியும் மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ 4,200 லெவல்லாம் இமீடியட் வந்து சப்போர்ட் லெவலாக இருக்கும். இப்போ இங்கே போயும் இதே மாதிரி நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரி தான் செல்லிங்கான ட்ரேடு வந்து எடுக்கக்கூடாது.
ஏன்னா இப்போ இங்கேயும் வந்து மார்க்கெட் மேலே போணுச்சுன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மேலே போகிறதுக்கான லெவல் பார்த்துட்டோம். இப்போ கீழே வருது அப்படின்னா செல்லிங்கான ட்ரேட் எப்போ எடுக்கணும்னா இந்த மார்க்கெட் எங்கேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகி போகிறாங்க பையர் வராங்கன்னு பாருங்க. 4100லேருந்து 120 லெவல் இந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி தான் வந்து கிளியர் ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சு பையிங்கான ட்ரேட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அகைன் மார்க்கெட் வந்து 4020 லெவலை தாண்டாமல் வந்து கிளியராக வந்து செல்லர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கு நடுவுலையே நமக்கு வந்து ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து ஒரு வேளை மாறுது, கிளியர் ப்ரைஸ் ஆக்ஷன் காட்டுது அப்படின்னா அது நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுத்தா மட்டும்தான் செல்லிங்க்கான ட்ரேட் எடுக்கணும். ஸோ அது வரைக்கும் மார்க்கெட் எப்போ வந்து பையிங்க்கான சைன் காட்டுது அப்படின்னாலும் பையிங்க்கான ட்ரேட் எடுத்து தான் ஸ்டாப் லாஸ் போடணும். ஸோ ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் பையிங் சைடு மாறி இருக்கு அப்படின்ற இடத்துல பையிங்கான ட்ரேட் எடுத்து ஸ்டாப் லாஸ் போட்டு அது ஹிட் ஆகும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா 1-2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் மூணாவது இதோட ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி மேலே போகுது, சடனாக ஒரு ஸ்பைக் வருதுன்னா நமக்கு வந்து விட்டதை வந்து இப்போ இங்கே 1:1 விட்டுட்டு இருக்கீங்கன்னா சடனாக 1:10 அந்த மாதிரி கிடைக்கும் போது நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இப்போ ஆப்போசிட் சைடு வந்து எடுக்கக்கூடாது. ஆப்போசிட் சைடு வந்து கிளியர் கன்ஃபர்மேஷன் இல்லை. ஸோ கோல்டு நிஃப்டி ரெண்டுமே வந்து இப்போதைக்கு இருக்க கண்டிஷனில் கிளியராக வந்து பையரோட கையில் தான் இருக்குது. ஸோ அவங்களோட லெவலுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ செல்லர் வந்து எந்த இடத்துக்கு அப்புறம் வந்தால் இதுக்கப்புறம் மார்க்கெட்டை கையில் எடுப்பாங்கன்றது ஐடியாவும் நமக்கு வந்து கிடைச்சிருச்சு. சரிங்களா? ஸோ இந்த லெவலெல்லாம் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து பையிங்கான ட்ரேடும் செல்லிங்கான ட்ரேடும் அதோட ஃப்ளோவில் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த லெவல் ட்ரெண்ட் லைன் இதெல்லாம் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.